தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த மாவட்டங்களில் இன்றைக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழிவுகள் இருக்குமா அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இனி அடுத்து வரப்போகிற நாட்களில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சியிலையும் வட தமிழக கடலோரத்தில் மட்டும்தான் ஓரளவு கனமழை பொழிவுகள் அல்லது ஒரு மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இனி அடுத்தடுத்து வரும் நாட்கள் படிப்படியாக மழை தீவிரம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ கடந்த நாட்களில் 22 மாவட்டங்கள் 25 மாவட்டங்களில் மழை பதிவாயிருந்ததுன்னா நேற்றைய தினங்களில் ஒரு 12லேருந்து ஒரு 15 மாவட்டங்கள் மழை கிடைச்சிருக்கும். அப்படி இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5லேருந்து 7 மாவட்டங்கள் மழை பெய்யும். நாளைக்கு 3லேருந்து ஒரு 4 மாவட்டங்கள் மழை பெய்யும். அப்படியே படிப்படியாக அந்த மழை தீவிரம் குறைந்து கொண்டே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 7 மாவட்டங்கள் அதிகபட்சம், இல்லைன்னா ஒரு 8 மாவட்டங்களில் மழை வரலாம். மற்றபடி 38 மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் கனமழை அப்படிங்கிறதெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கு. சரி, மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம பார்த்துருவோம். எந்தெந்த மாவட்டங்கள்ல இன்றைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் மீண்டும் பகல் நேரங்களில் பரவலாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கும். குறிப்பாக எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய தென் தமிழக மாவட்டங்களில் மீண்டும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மதுரையில் இப்போ கொஞ்சம் வெயில் பரவாயில்ல, கடந்த நாட்களை விட இப்போ 36 37 டிகிரி செல்சியஸில் பதிவாயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயில் பரவாயில்ல, இருந்தாலும் மறுபடியும் அந்த வெயிலுடைய தாக்கம் 38 அல்லது 39 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூட பதிவாகக்கூடும். குறிப்பாக அந்த விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் பக்கம், திண்டுக்கல் மாவட்டத்தில், சிவகங்கை பகுதிகள், இங்கெல்லாம் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக கணிசமாக நமக்கு பகல் நேரங்களில் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். உஷாராக இருந்துக்கோங்க. எத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதையும் நம்ம அறிவிச்சிடறோம். குறிப்பாக நம்ம தென் தமிழகத்தில் 37 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். வட தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவு தான். வட தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 34லேருந்து 36க்குள்ளே நமக்கு வெப்பநிலை பதிவாகும். ஆனால் தென் தமிழகத்தில் தான் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை வட தமிழக கடலோரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழை பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தொடர்ந்து மழை நீடிக்க வாய்ப்பு. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்கேயும் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பொறுத்த வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்பட்டு வருது. இனி அடுத்து வரும் நாட்களிலும் தொடர்ந்து நமக்கு இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள், கணிசமாக அந்த லேசான அல்லது மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓரிரு இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழையானது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை தீவிரம், மழை வாய்ப்புகளை குறித்தும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லி கொண்டிருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. சென்னை முதல் கடலூர் வரை பெரும்பாலும் லேசானது முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பும் ஆங்காங்கே இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களிலும் பதிவாகக்கூடும். அடுத்ததாக உள் மாவட்ட பகுதிகள், வட தமிழக உள் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களில் பகுதியாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்க முடியும். டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும், தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்களிலும் பகுதியாக லேசான மழை பொழிவுகள் ஆங்காங்கே எதிர்பார்க்கிறோம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுக்கு பிறகுதான் இந்த தென் மாவட்டங்களில் மிக மிக கடுமையான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அது வரைக்கும் அக்டோபர் 2வது அல்லது 3வது வாரம் வரைக்கும் பெரிதளவில் மழை பொழிவு அதிகமாக இல்லைங்க. பெரும்பாலான மாவட்டங்கள் ஆங்காங்கே பகுதி பகுதியாக தான் நமக்கு மழை பொழிவு. வடகிழக்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் ஒரே நாளில் எல்லா மாவட்டத்திலும் மழை கிடைக்காம பகுதி பகுதியாக சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகி ஓய்வு கொடுத்துரும். அதிலும் மேற்கு தொடர்ச்சியில் வேணால் நல்ல ஒரு மிக கனமழை சில இடங்களில் செப்டம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கலாம். ஆனால் நமக்கு வட தமிழக கடலோர, டெல்டா, உள் மற்றும் தென் மாவட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் மழை குறைவாக தான் இருக்கும். பெரும்பாலும் நமக்கு பதிவாகிற மழையே ஒரு லேசானது முதல் மிதமான மழையாக மட்டும்தான் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.
அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மிதமான மழை தொடர வாய்ப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். அதிகபட்சம் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா மலை பகுதிகளில் மட்டும் எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம், மேற்கு உதகமண்டலம், அவலாஞ்சி, குந்தா போன்ற இடங்களில் கனமழை பெய்யும். மற்ற இடம் கோத்தகிரி, குன்னூர்லாம் லேசானது முதல் மிதமான மழையாகும். கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம், காரமடை, போத்தனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கோயம்புத்தூரில் இந்த காந்திபுரம் நகர பகுதிகள் எல்லாம் நமக்கு ஓரளவு வானம் மேகமூட்டமாக இருக்கும், மிதமான மழை கிடைக்கும். வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லார் போன்ற இடங்களில் மட்டும் சற்று வலுவான கனமழையாக உறுதியாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் நவம்பர் மற்றும் டிசம்பர் இந்த 2 மாதங்களிலும் மிக தீவிரமான புயல் சின்னங்களும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் உருவாகி தொடர்ந்து தென் தமிழகத்திற்கும் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் அதீத மழை பொழிவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக அக்டோபர் 15 வரைக்கும் சற்று ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை அப்படி நிலவுவது போல இருக்கும். பருவமழை எப்பொழுது தொடங்கும் அப்படிங்கிறதான் பலருடைய கேள்விகளாக இருக்கு. அக்டோபர் இறுதியில தான் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்க போகுது. அக்டோபர் இறுதியில தொடங்கி நமக்கு ஜனவரி மாதங்கள் வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். அடுத்த வருடம் கோடை காலம் பிப்ரவரியிலேயே, ஜனவரி கூட ஓரளவுக்கு வெயிலை சமாளிச்சிட முடியும். பிப்ரவரி மாதத்திலிருந்தே கோடை வெயில் போல நமக்கு 2027 பிப்ரவரி மாதம், மார்ச், ஏப்ரல் இது போன்ற நாட்களில் ஒரு கோடை காலமாகவே பார்க்கப்படுது. எல்னினோ உச்சகட்டத்தில் அடுத்த வருடம் இதை விட நமக்கு இந்த வருஷம் பார்த்ததை விட இன்னும் மோசமான வெயிலும் இருக்க போது. அதே சமயத்தில் மிக மோசமான ஒரு புயல் சின்னங்களும் தமிழகத்தில் தொடர்ந்து கரை கடப்பதற்கான வாய்ப்பாகும் எதிர்பார்க்கப்படுது. அதனால மழை இல்லாத மாவட்டங்கள், ஏரிகள், குளங்கள் எல்லாம் தூர்வாரி எவ்வளவு மழை வந்தாலும் அதை சேமிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணீரை நீங்க சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வடகிழக்கு பருவமழையில. ஏன்னா அப்போதான் அடுத்த வருஷம் கோடை காலத்தை சமாளிக்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 36.6 டிகிரி செல்சியஸாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலையாக பார்க்கிறோம். இப்போ அடுத்து வரும் நாட்களில் மறுபடியும் வெயில் ஏறப்போகுது. ஒரு 38 இல்லை 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தென் மாவட்டத்தில் மறுபடியும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் சின்ன கல்லாரில் 6 சென்டிமீட்டர், பந்தலூரில் 5 சென்டிமீட்டர், குளித்துறையில் 5 சென்டிமீட்டர், அடையாமடை 5 சென்டிமீட்டர், அரக்கோணம் 4 சென்டிமீட்டர், சின்கோனா 3 சென்டிமீட்டர், வால்பாறை 3 சென்டிமீட்டர், சோலையார் பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும், நெய்யூர் பகுதியில் 3 சென்டிமீட்டரும், செருமுள்ளியில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர், சென்னை பகுதிகள், திருவள்ளூர், சென்னையில் பல இடங்களில் மழை கடந்த என்றைக்கு மழை பதிவாச்சு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாலை இரவு நேரங்களில் பெய்த மழை அளவு நம்ம பார்க்கிறோம். நேற்றைய தினங்களில் பெய்த மழை அளவுகள் இன்று மாலை நேரங்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். சென்னை மற்றும் திருவள்ளூரில் 2 சென்டிமீட்டரும், பெரியார், தேனி மாவட்டங்களில் 2 சென்டிமீட்டர், குண்டார் அணை, தேனி, தென்காசியில் 2 முதல் 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஆங்காங்கே பதிவாயிருக்கு. தேக்கடியில் 1 சென்டிமீட்டர், 4 முக்கு, ஊத்து போன்ற பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தில் நகர பகுதிகளில் மழை வருதோ இல்லையோ, திருநெல்வேலி மாவட்டங்கள் மேற்கு பகுதியில் மட்டும்தாங்க அதிகமான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாயிருக்கு. ஆகவே இனி வரும் நாட்களில் மழை வாய்ப்பு எப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.